ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அரிசி நல்லா கழுவிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன். 4 பீன்ஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. கேரட்டையுமே பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. 1 கேரட் எடுத்திருக்கேன். அடுத்து 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையுமே பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் சோம்பு போடணும். நல்லா செமிக்கிறதுக்காக சோம்பு போட்டிருக்கோம். அப்புறம் சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையுமே நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட் இதெல்லாம் சேர்த்துடணும். உப்பு வந்து அரை உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. வேக வச்ச சாதத்தை எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.